ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய செடியில் ரோஸ்லாம் ரொம்ப குட்டியாக பூக்குது பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாருங்கள், பட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மொட்டு வச்சுருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். பட் நான் எல்லா விதமான உரமும் நான் போட தான் செய்கிறேன். அது எதனால இந்த மாதிரி திருப்பியும் வருது அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது கமெண்டில் தெரிஞ்சால் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த ரோஸ்லாம் பாருங்கள் அப்படி இருக்குது. இது எதனால நான் இதில் நிறைய மருந்தெல்லாம் தெளித்து வேப்பெண்ணெய்லாம் தெளித்து தான் விடுறேன். ஆனால் எதனாலேயும் தெரியலை. இன்றைக்கி ஈவினிங் கூட இதை கட் பண்ணி விடணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும். இது வெண்டைக்காய் செடி தான். இது நான் ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் வச்சுருக்கேன். பட் நிறைய காய் கொடுக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு தான் இந்த செடி வாங்கினேன். இருவாச்சு. இது நேற்று என்னன்னா ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்கு பக்கத்து வீட்டில் உள்ள சேவல் உள்ளே இறங்கி ஃபுல்லாக கிண்டி போட்டு என் செடியை இந்த சைடு போட்டுட்டு அப்படி ரொம்ப இதாகிட்டு, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிட்டு. அப்புறமா கொஞ்சமாக மண் போட்டு அப்படி வச்சுருக்கேன். வருமானு தெரியலை. அப்புறம் இது பாருங்களேன், பொன்னாங்க நிற்கிற இதுவும் பாருங்களேன், அந்த சேவல் கொத்தி கொத்தி அவ்வளோ இந்த மாதிரி ஆக்கிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுதான் இன்றைக்கி பார்த்துட்டே இருக்கேன். வெளியே வந்து பார்த்துட்ருக்கேன், சேவல் வருதா போதான்னு. வந்துச்சுன்னா அந்த சேவலுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இது நான் பிச்சு நான் கட் பண்ணி விட்டேன். பூவே வரல, அதெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணி விட்டேன். இப்போ ரொம்ப ஒரு க்ரோத் இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக நிறைய தளிர் அதில் வந்திருக்கு. இது ஒரு பிங்க் கலர் பூ தான். ஆனால் பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் வேப்பெண்ணெய்லாம் போட்டு தெளித்து எடுத்து விட்டுட்டு தான் இருக்கேன். இது இன்றைக்கி கட் பண்ணி பார்த்திங்கன்னா ஆசையாக வாங்கி வச்சு அது இந்த மாதிரி பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஏதாச்சும் பண்ணலாம். அப்புறம் ரொம்ப அந்த சிலந்தி இதுலேயே நல்லா கூடு வளைய மாதிரி அப்படி கட்டி கட்டி வருது. நானும் பிரித்து பிரித்து விட்டுட்ருக்கேன். அதான் இன்றைக்கி ஒவ்வொரு செடியாக உட்காந்து ஸ்ப்ரே வச்சு அடிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்கள் கார்டனிங்கில் இருக்கான்னு கமெண்டில் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு என்ன மாதிரி வேறு ஏதாவது மருந்து போடலாமா அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.